Hello guys, welcome back to our channel. It's my passion. நான் உங்க நந்தினி. இன்னைக்கான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா டைட்டில் அண்ட் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி நம்ம ஒரு ஃபேஷியல் கிட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Lotus Herbal பிராண்ட்ல இருந்து ஒரு ஃபேஷியல் கிட் இன்ட்ரோ듀ce பண்ணிருக்காங்க நியூவா. இந்த ரேடியன்ட் பிரைடல் ரோஸ் கோல்ட் இந்த வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் லேட்டஸ்டா தான் பார்த்திருந்தேன். சோ இத ட்ரை பண்ணிட்டு நம்ம சேனல்ல ரிவ்யூ போடலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் இன்னைக்கு ரிவ்யூ பர்பஸ்க்காக எடுத்திருக்கேன். தென் இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ்லயும் போட்டு காமிச்சிருக்கேன். எப்படிலாம் இந்த ப்ராடக்ட் இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஸ்கின் எலிமினேட்டிங் and revitalizing பண்ணோம் அப்படினு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா சலூன் கிரேடும் இதுக்கு கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருப்பேன் லோட்டஸோட பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் உடையவங்களுக்குமே வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா paraben free for all skin type அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. மொத்தமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டெப்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றது வந்து 5 ஸ்டெப்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் கிளியரா நமக்கு இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பிகினரா யூஸ் பண்ண போறீங்கன்ற பட்சத்துல இதுல கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெளிவா படிச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுல கொடுத்திருக்க மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணி இந்த ஃபேஷியலை பண்ணலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பிகின்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட்டிங் டு தி வீடியோ. இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எம்எல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 395 வருது. பட் இதை நான் நைக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 290 தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். தென் இதனோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து என்ன ஸ்டெப்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு பின்னாடி டீப் செல் ஆக்டிவேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்குள்ளே வந்து நல்லா க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 24 கோல்டு லீவ்ஸ் அண்ட் ரோஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு இந்த ப்ராடக்ட். எப்படி இருக்குன்றதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸை பிரித்து பேக்கேஜிங்ஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துக்கலாம். ரொம்பவே க்யூட்டான 4 டியூப் பேக்கேஜிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா சாஷேல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேஸ் ரொம்பவே ட்ரையாக இருக்குது. அதனால் நான் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து வெட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டியூப் பேக்கேஜிங்லேருந்து கிளென்சிங் ஜெல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஜெல் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபேஸில் மேக்கப் போட்டிருப்போம். அண்ட் நம்ம வெளியே போயிட்டு வந்து நம்ம ஃபேஸில் நிறைய பொல்யூட்டன்ட் இருக்கும், அண்ட் டேன் இருக்கும், அண்ட் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே ரிடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கிளென்சிங் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான ஃபேஷியலுக்குமே ரொம்பவே க்ரூஷியலான ஸ்டெப். இது கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும். அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத் எடுத்து நான் ஃபேஸை அப்படியே வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணியே ஆகணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் வைப் பண்ணியே எடுத்துக்கலாம். செகண்ட் டியூப் பேக்கேஜிங்கில் நமக்கு மைக்ரோ பாலிஷர் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்க்ரப் பண்ணுறது மூலிமா நம்மளோட டெட் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லூசன் ஆகி நம்ம ஸ்கின் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே என் ஃபேஸை வெட் பண்ணிவிட்டு இது 2 கையால் எடுத்து நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் இருக்க அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே இன்டெப்த்தாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பொதுவாகவே நம்ம ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணும் போது பார்த்துருப்போம். ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்டெப்பும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் அப்வர்ட் டைரக்ஷனில் சர்க்குலர் மோஷனில் நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஸ்டெப் முடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு டவலால் ஃபுல்லாகவே நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். மூணாவது டியூப் பேக்கேஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆக்டிவேட்டர் சீரம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீப் செல் ஆக்டிவேட்டிங் சீரம் வித் 24 கேரட் கோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஜெல் டைப்பில் உள்ள சீரம் வந்து பார்த்திங்கனாக்கா சீரம் ப்ளஸ் ரோஸ் கோல்டு ஆயில் வந்து கலந்துருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா இன்டெப்த்தாக பெனட்ரேட் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா நேச்சுரலான ரேடியன்ட் கொடுக்கும். அதனால தான் இந்த ஸ்டெப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டிவேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம டேன்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இந்த ஆக்டிவேட்டர் சீரம் ஸ்டெப்பை வந்து நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. இதோடய நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கனாக்கா எலிமினேட்டிங் ஃபேஷியல் க்ரீம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை நல்லா நரிஷ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக. இதில் கொடுத்துருக்க அந்த ரோஸ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை ரொம்பவே க்ளீன் அண்ட் கிளியராக ரொம்பவும் நரிஷ்மெண்ட்டாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை நேச்சுரலாகவே எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஸ்டெப். இது வந்து நம்ம 10 to 15 மினிட்ஸுக்கு அப்படியே நம்ம மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம ஸ்கின்னில் வச்சு. இது நம்ம யாரோட உதவியும் இல்லாமல் நம்மளே செல்ஃபாக பண்ணுறதுனால இதோட சர்க்குலர் மோஷன்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அப்வர்ட் டைரக்ஷனில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் செல்ஃபாக பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இல்லாமல். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஒரு வெட் கிளாத்தை எடுத்து நம்ம ஃபேஸில் இருக்க அந்த க்ரீம் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக வைப் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் ரொம்ப டர்ட் ஃப்ரீயாக இருக்குது. 5th ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கே பீல் ஆஃப் மாஸ்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதை வந்து சிசர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் நம்ம ஃபேஸில் பண்ணதை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப். இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் ரொம்ப நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம், நிறைய மசாஜ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன புஃபினஸாக இருக்கும் நம்ம ஃபேஸில். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபைனல் ஸ்டெப். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேபி பிங்க் கலரில் ஆகிடுது. ஒரு 25 ml ஆஃப் வாட்டர் வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருப்பேன். ஒரு மாதிரி பேபி பிங்க் கலரில் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது, நிறைய லேயர், அதாவது இந்த காயாத அளவுக்கு நீங்கள் வந்து அந்த லேயர் ஆட் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் பீல் பண்ணி எடுக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால ஒரே ஒரு லேயர் மட்டும் தான் நான் போட்டேன். ஸோ ஒரு லேயர் போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக அது வந்து ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் ப்ரெஷ்ஷஸோ அல்லது உங்கள் கைகளாலேயோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அப்வர்ட் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 or 3 லேயர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்க, அதாவது அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. உங்கள் கண்ணுக்கிட்ட நீங்கள் போகாதீங்க, கண்ணுக்கிட்ட அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு லேயர் போட்டதுனால காஞ்சிடுச்சு. நான் இதை அப்படியே வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதை வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது ஃபேஸ் எனக்கு. இதனுடைய கம்ப்ளீட் ரிசல்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக தெரியும்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா 2 days பிஃபோரே இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸோட டோனர். இது வந்து அதோடு கொடுக்க மாட்டாங்க, நம்ம தனியாக வாங்கி தான் யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணும். தென் ரொம்பவே க்ரூஷியலான ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். நீங்கள் கட்டாயமாக யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.